வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆலிஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் கம்பெனி. இந்தியாவிலேயே அதிகபட்ச மார்ஜின் கொடுக்கறனால 2018-19 பெஸ்ட் ப்ரோக்கிங் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அவார்டு வாங்கியிருக்க ஒரு கம்பெனி. இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியலனாலுமே இவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ட்ரேடிங் பற்றி கற்றுத்தராங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 3000 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுசான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வீடியோவோட வந்திருக்கோம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோப் மேனுஃபேக்சரிங். சோப்புனா நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி சோப் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கான ஒரு சோப். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ கெமிக்கலே கிடையாது. இந்த சோப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்கின் ரிலேட்டட் நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். நான் வந்து நிறைய இடத்துல பார்க்குறேன், ஸ்கின் டாக்டர்னாவே அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஸ்கின் டாக்டரை போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற சோப்பெலாம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா சோப்பாகட்டும் அவங்க வந்து பவுடரும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஒரு 2 விதமான பவுடர். ஸோ இதுவும் ஆகட்டும் கெமிக்கல் ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக செய்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெட்டிவேர், குப்பை மேனி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு பொருட்கள். இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சோப்பில் அவங்க வந்து ரெடி பண்ணி தராங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கேட்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சோப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. மினிமம் 30 to 45 நாள் வரைக்கும் இந்த இடத்துல வந்து சோப்பெல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க என்றைக்கு வந்து இந்த சோப்பை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சோப்புலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி நீட்டாக வந்து வச்சுருக்காங்க. இந்த டேட்லேருந்து அவங்க வந்து இந்த சோப்பை வந்து போதுமான நாள் வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க எடுத்து பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி இவங்க வந்து ஹோல்சேலாக சென்ட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சோப்பும் வந்து இருக்குது. நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஆலோவேரா சோப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஒரு சோப்புக்கான ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இவங்க வந்து 45 நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், சும்மா கை மாற்றி விடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மேனுஃபேக்சரிங்லேயே ஒரு கஷ்டமான விஷயம் இந்த சோப்பு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 45 நாள் கழித்து தான் அவங்க வந்து எடுத்து அதை வந்து பேக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணி அவங்க வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம வந்து இங்கே இருக்கிற ஸ்டோர் பண்ணுற இடத்த பார்த்துட்டோம். அடுத்து வந்து இவங்களோட சோப், அதாவது 22 வகையான சோப்பும் அந்த 2 பவுடரும் வந்து போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 22 வகையான சோப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 15 வகையான கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்பு இருக்குது. 7 பார்த்தீங்கன்னா கிளிசரினில் செய்கிறது. அதில் இந்த 22ல் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஷாம்பு வந்து சோப்பு இதில் வந்து பார் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் ஆர்கானிக். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஸோ அக்கா, இப்போ வந்து ஒவ்வொரு சோப்பாக அதோட விலையை சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் நிறுவனத்தோட பேர் ஸ்ரீ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் சோப் செஞ்சிட்ருக்கோம். 15 வகையான சோப்பு ப்ளஸ் கிளிசரின் சோப், இந்த பியாஸ் வருது இல்லையா, பியாஸ் மாதிரி சோப்ஸில் ஒரு 7 வெரைட்டி செய்கிறோம். எல்லாமே நேச்சுரலாக பண்ணிகிட்ருக்கோம். கலருக்காகவோ ஸ்மெல்லுக்காகவோ எந்த விதமான கெமிக்கல்ஸும் கிடையாது. ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குங்க. எல்லாமே வந்து நேச்சுரலாக பண்ணுறனால ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸ்கின் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகையான கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. நம்ம சோப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் பியூராக நேச்சுரலாக மரச்செக்கு கோகனட் ஆயில் மட்டும் வச்சு செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு சோப்பும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அதோட கலர் மட்டும்தான் இருக்கும், எந்த விதமான கலரும் அதுவும் வராது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மில்க் சோப்பு, இதை வந்து பசும்பால் வச்சு செஞ்சிட்ருக்கோம். இது தவிர கோட் மில்க் சோப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 சோப்புமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனஸ் வராது, மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. இது யூஸ் பண்ண நாளடைவில் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் சரியாயிரும். இப்போ ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப் செஞ்சுட்ருக்கோம். சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆயிலினஸ் கண்டிப்பாக ஃபுல்லாக க்யூர் ஆகும். ஆயில் வலிகிறது வந்து சரியானதுனால அதனால் வரக்கூடிய பிம்பிள்ஸ், அந்த கலர் உங்களுக்கு கருப்பாகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, பிம்பிள்ஸ்னால வர பிளாக் மார்க்ஸு எல்லாமே சரியாகும். அது மாதிரி குப்பமேனி சோப்பு இருக்குது. குப்பமேனி சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அரிப்பு சரியாகும். நிறைய பேருக்கு இப்போ ஸ்கின்னில் வந்து அலர்ஜி, அரிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த அலர்ஜி ஸ்கின் உள்ளவங்க குப்பமேனி சோப் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா துளசி சோப்பு இருக்குது, நீம் சோப்பு இருக்குது, குப்பமேனி இருக்குது. எது யூஸ் பண்ணிங்கனாலும் எல்லாமே நேச்சுரல் தான். உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக, ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக நம்மக்கிட்ட சோப்ஸ் இருக்குங்க. இதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வியாபார வாய்ப்பும் உண்டு. எடுத்து நீங்கள் நல்லா சேல் பண்ணலாம்.
எனக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேணும். டீலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, நிறைய லேடிஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தவிர இயற்கை அங்காடிகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பப்பாயா சோப்பு, ரோஸ் சோப்பு, ரெட் வைன் சோப்பு இதெல்லாமும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரெட் வைன் சோப் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இந்த முக சுருக்கம் வருது இல்லையா, 40+ உள்ளவங்களுக்கு சுருக்கம் வருது. அந்த சுருக்கம் உள்ளவங்களுக்கு இது சுருக்கம் வராமல் தடுக்கும். வந்தக்கப்புறம் க்யூர் பண்ண முடியாது, வர முன்னாடி வந்து இது கொஞ்சம் தடுக்கும். ஏஜிங் ஆமாம், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேச்சுரலாக இருக்கும், சுருக்கம் வராமல் தடுக்கும். 40 வயசுக்கு மேலே சுருக்கம் வராமல் தடுக்கும். முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும், உங்களுக்கு வந்து அந்த டல்னஸ் வராது, டல்னஸ் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கலர் கொடுக்கும். இது வந்து எத்தனை நாளுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும்? ரிசல்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸாக தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. ஆமாம், இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட், எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. நீங்கள் கடையில் விற்கிற சோப்பில் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துடும். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஏன்னா எல்லாமே கோகனட் ஆயில் தான். அதனால நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கலர் வர்றதுக்காக வந்து நீங்க எந்த கெமிக்கல் யூஸ் பண்றது இல்ல? கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ரெட் வைன்னால உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்குது, இப்போ ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமயே பாத்தீங்கன்னா இது கலர் வருது. சில பேர் அதாவது நிறைய நம்ம வாங்கி மோஸ்ட்லி யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குறது தான். அதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கெமிக்கல் கண்டிப்பாக இருக்கும், கலருக்காக, மற்றபடி வாசத்துக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 வகையான சோப்பு இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிசரினில் செய்கிற சோப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த இடத்துல மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு சோப்பு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது வந்து இந்த சோப்பு வந்து 1 நாள் 2 நாள் ப்ராசஸ் கிடையாது இந்த சோப்பாக வர்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 30லிருந்து 45 நாள் வரைக்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு சோப்பாக நம்ம கையில் கிடைக்கிது. இதை வந்து 1 நாள் 2 நாளில் வந்து இது வந்து இந்த ஒரு ஃபார்மில் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கான ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ என்ன மாதிரி அவங்க பண்ணலாம்? அவங்க வந்து மினிமம் 50 சோப் வாங்கணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை வேணால் வாங்கிக்கலாம். இந்த 50ல் எந்தெந்த வெரைட்டி வேணும்னு அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி பிடிக்கும், அதனால இந்த எல்லா வெரைட்டியுமே வாங்கணும்னு இல்லை, எல்லாம் கலந்து 50 சோப் வாங்கிக்கலாம். வந்து என்னென்ன இப்போ ஒரு 50 மினிமம் வாங்கணும்னா அவங்க வந்து என்னென்ன பிடிச்சிருக்குதோ அதாவது அவங்களுக்கு அந்த சைடில் அவங்களுக்கு என்ன இதாகும் தேவையோ, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இது ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு நல்லா போகுது, ஷாம்பு பார், கோட் மில்க், ரெட் வைனு இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, குப்பமேனி நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவில் அவங்கவுங்க ஏரியாவில் அந்த என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆர்டர் எடுத்துகிட்டு கூட வாங்கிக்கலாம். என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்க சாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 பீஸோ 20 பீஸோ வாங்கி பார்த்துட்டு கூட அப்புறமா பல்காக எடுத்துக்கலாம். எந்தெந்த ஏரியாவிலேருந்து வந்து அவங்க பண்ணலாம்? இப்போ எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேல் இப்போ புதுசாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்களா, இல்லை இந்தியா ஃபுல்லாக கூட பண்ண முடியும்? தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோங்க. தமிழ்நாடு தவிர பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, மும்பையில் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. வெளிநாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு கொடுத்துருக்கோம். ஆமாம், ஷாம்பு பார் வந்து ஸ்பெஷலாக அவங்க கேட்குறாங்க மலேசியாவில், அங்கே கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், இது என்னக்கா இப்போ வந்து ஷாம்பு போடுறத விட இது ஏன் போடணும்? நம்ம இது ஏன் போடணும்னா நமக்கு வந்து நேச்சுரலாக ஒரு ப்ராடக்ட் வேணும். நம்ம வந்து அந்த காலத்தில் சீயக்காலாம் யூஸ் பண்ணோம், இப்போ வந்து சீயக்காய் யூஸ் பண்ண முடியாது நம்மளால, நொரை வராது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நொரையும் வரும், அதே சமயம் இதில் சீயக்காய் தான் இருக்குது. சீயக்காய், பூந்திக்காய், ஆவாரம்பூ, நெல்லிக்காய் இந்த மாதிரி இயற்கையான பொருட்கள் தான் இதில் இருக்குது. இப்போ நம்ம லிக்விட் ஃபார்மில் பண்ணும்போது நீங்கள் கடையில் வாங்குற ஷாம்பூவில் ஒரு 10 வகையான கெமிக்கல் இருக்குது. முக்கியமாக நொரை வர்றதுக்காண்டி SLESன்னு சொல்லி ஒரு பொருள் ஆட் பண்ணுறாங்க. அது வந்து நொரைக்காக SLESன்னு கெமிக்கலுங்களா? அது ஆமாம், கெமிக்கல் தான். சோடியம் லாரத் ஈத்தர் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஷாம்பூலையும் இருக்குது, சோப்லையும் இருக்குது கடையில் வாங்குறதுல. அது வந்து நம்மக்கிட்ட கிடையாது. இது வந்து நேச்சுரலாக இருக்கும், நுரையும் வரும், அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். சீயக்காய் தான் இருக்குது இதில், அதனால நம்ம ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ லிக்விட் ஃபார்மில் ஏன் செய்யலைன்னு கேட்குறாங்க. லிக்விடாக செஞ்சோம்னா நமக்கு அதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் போடணும். ப்ரிசர்வேட்டிவ் போடலைன்னா கெட்டு போயிடும். அதுக்காக தான் இப்படி பார் டைப்பில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ லிக்விட்னா கண்டிப்பாக அதில் கெமிக்கல் இருந்தால் தான் வந்து அது ஒரு ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது பாக்ஸில் இருக்கிறது, இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த ஷாம்பு பார். அதாவது ஷாம்புக்கு பதிலாக நீங்கள் இந்த சோப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். இவங்க வந்து லிக்விட் டைப்பில் வேணும் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக கெமிக்கல் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக் ஒரு சோப்பு ஷாம்பாவோட யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படிக்கா 100% ரிசல்ட் கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். ஓகே, இந்த ஷாம்பு மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% அவங்க வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் சொல்லலாம் இது வந்து ரிசல்ட் வாங்கி பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ விற்கணும், வியாபாரமாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க பர்சனலாக அவங்க ஃபஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கட்டும். பார்த்துட்டு பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். என்கிட்ட ஃபஸ்ட்டு வாங்குறவங்களாம் அப்படி தான், ஒரு 5 சாம்பிள் 10 சாம்பிள் வாங்கினவங்க தான். வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சரிங்க நான் இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுறேன், நல்லா இருக்குது, நல்ல ஒரு இயற்கையான பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 50 பீஸ் சொல்கிறீங்களா?
முதலீடு எவ்வளோ இருக்குமா 50 பீஸுங்கும்போது? முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் 45 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். ஒரு சோப்போட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ் எல்லா சோப்ஸுமே. இப்போ அவங்க அதை எடுத்து ரீட்டெயிலாக பண்ணும்போது 80 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். நம்ம எம்ஆர்பி பாக்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இல்லை என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து ஹோல்சேல் தான் வந்து அவங்க 45 ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரீட்டைல் ஒரு பீஸ் 45 ரூபாய்க்கு வந்து கிடைக்காது. அதோட விலை வந்து சிறிது வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ். ஒரு 50 பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த 45 ரூபா அந்த இதில் கிடைக்கும். ஆனால் வந்து ரீட்டைலில் அந்த ப்ரைஸ் கிடைக்காது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஒரு தப்பை பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து ரீட்டைலில் வந்து இந்த ப்ரைஸ் கேட்குறீங்க. அது வந்து இவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இவங்க ஹோல்சேலுங்கும் போது அவங்களுக்கு வந்து அதிகமான பீஸ் மூவ் ஆகும். ஸோ அவங்களால கொடுக்க முடியும். ரீட்டைலில் கொடுக்கறது அதிகம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஹோல்சேல் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் வந்து எப்படிக்கா? கொரியர் வந்து பார்சல் அனுப்பிச்சிருவாங்க. ஹோல்சேலாக வாங்கும்போது நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சிருவோம். பார்சலில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வரைக்கும் ஒரு 120 ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து ஈஸியாக அதை வாங்கிக்கலாம். அவங்களுக்கு அது ரொம்ப அதிகமாக தெரியாது. அது மாதிரி இப்போ பவுடர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து சாண்டில் பவுடர் 2 வெரைட்டி பண்ணுறோம். 100 கிராம் 2 பவுடருமே. இது சாண்டல், அது ரோஸு. சாண்டல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சந்தன பவுடர் யூஸ் பண்ணுறேன். ரோஜாலையும் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாவோட பவுடர் தான் யூஸ் பண்ணுறோம். வாசனைக்காக கூட எந்த கெமிக்கலும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்மெல்லுக்கு வந்து ஜவாது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இது வந்து போர்ஸ் எல்லாம் அடைக்காது. நம்ம கடையில் வாங்குற பவுடர் பார்த்தீங்கன்னா அது டால்கம் பவுடர். ஸோ டால்க் வந்து அதில் கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் சிலிக்கேட், இந்த மாதிரி சுண்ணாம்பு பொருள், அது ஒரு சுண்ணாம்பு பவுடர். அதில் பெர்ஃப்யூமை கலந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது இந்த போர்ஸ் வழியாக உள்ளே போயிடுது. உள்ளே போயிட்டு நமக்கு கேன்சர் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. இப்போ ரீசெண்டாக நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், நம்ம ஜான்சன்ஸ் பேபி பவுடர்னால இப்போ கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வந்து நம்ம இது உள்ளே போகும்போது நமக்கு அந்த போர்ஸ் எல்லாம் அடைச்சிட்டு நம்ம பிம்பிள்ஸ் வருதும், உள்ளே போய் அந்த சுவாச குழாய் வழியாக உள்ளே போச்சுன்னா கேன்சர் வரும். லங் கேன்சர், இந்த லிவர் கேன்சர், இந்த மாதிரி கேன்சர்ஸ் நிறையா வரும். ஆனால் இது யூஸ் பண்ணும்போது போர்ஸ் அடைக்காது, நேச்சுரலாக இருக்கும். ஸ்மெல்லும் வந்து நேச்சுரலாக ஜவாது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கெமிக்கல் கிடையாது. ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க, ஒரு லேடி பார்க்குறாங்க, ஒருத்தங்க வந்து வேணும், ஒரு ஃபேமிலி மேல் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ ரீட்டைல் ப்ரைஸ்? ரீட்டைல் ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 150ங்க. 150. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். ஸோ 150 ருபீஸ்க்காக வந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா கொரியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதுக்கு என்னக்கா பண்ணலாம்? ஒரு 10 பவுடர் வாங்கிக்கலாங்க. 10 பவுடர் வாங்கிக்கலாம். இல்லை இப்போ சோப்பு பார்த்துட்டு ரீட்டைலில் வேணும் அப்படிங்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து கூட நம்ம அனுப்ப வாங்கிக்கலாங்க. சோப்பு பவுடர் 2 கலந்து கூட வாங்கிக்கலாம். வீட்டு யூஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 சோப்பு 10 பவுடர் வாங்கினாங்கன்னா அவங்க அது கொரியர் சார்ஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தானே வரும். ஸோ அப்படி எடுத்துக்கலாம். இல்லை மொத்தமாக வாங்கி வச்சுட்டு அக்கம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கொடுத்தாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்த்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸும் கிடைக்கும். இப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அவங்க வந்து எந்த மாதிரி சோப்பு நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? சார்கோல் சோப்பும் முல்தானி மிட்டி சோப்பும் யூஸ் பண்ணலாங்க. ஓகே, சார்கோல் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்கோல் பவுடர் வந்து நான் வீட்டிலே தான் தயாரிக்கிறேன். வீட்டில் தயாரிக்கிறேன். எல்லாமே வீட்டில் தயாரிக்கிறது தான் நம்ம பவுடர்ஸ் எல்லாமே. எதுவுமே கடையில் வாங்குறது இல்லை. எல்லாமே நேச்சுரலாக நாங்களே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கலப்படமும் இருக்காது, பியூராக இருக்கும். இப்போ சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆயில் வழியிறது நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். அப்போ ஆயில் கண்ட்ரோல் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ்னால வர அந்த பள்ளங்கள், அந்த கரும்புள்ளி வருது இல்லையா, அது எல்லாமே இந்த சார்கோல் சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சரி. அப்ப ட்ரை ஸ்கின் அப்படினா அதுக்கு நீங்க என்ன? ட்ரை ஸ்கின்னா கோட் மில்க் சோப் இருக்குங்க. கோட் மில்க் இருக்கு, ஆலோவேரா சோப் இருக்கு. ஆமா, கோட் மில்க் சோப் இருக்கு, ஆலோவேரா சோப் இருக்கு, கத்தாழை சோப், ஆலோவேரா சோப் இருக்கு, மில்க் சோப் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த கோட் மில்க் சோப் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி ரிவ்யூஸ் சொல்லிட்டாங்க. இது வந்து நல்லா ட்ரை, ஒரு சோப்பு காலியாகிறதுக்குள்ளேயுமே உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து நல்லா வராமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எனக்கே கூட அந்த ஆயிலி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் இப்போ வந்து ஒருத்தங்க வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ முதலீடு இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து, ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ தான் பார்க்குறாங்க, உங்களோட தான் கான்டெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இது என்ன மாதிரி வந்து நீங்கள் சேல் பண்ணலாம், இதில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. என்னோட டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லேடிஸ் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர இயற்கை எங்காடிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ லேடிஸ் எடுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம், இந்த சோப்ஸ் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு, இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு கொடுங்க, இது வந்து இத்தனை நல்ல ரிசல்ட் தெரியும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இன்னொன்று கேட்லாக் இருக்குது, நம்ம அதுவும் கொடுப்போம். அப்போ அதை பார்த்தே வந்து அவங்க வந்து கைட் பண்ணலாம் எல்லாருக்கும். இது வந்து இந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லலாம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்க ஏரியாவில் யாருக்கு என்னென்ன ஸ்கின் இருக்கோ ஆர்டர் எடுத்துட்டு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் இருந்தாலே நமக்கு போதும். 2000 ரூபாய் இருந்தாவே அவங்க வந்து இந்த பிஸ்னஸ், ஒரு 2000 ரூபாய் இருந்தாவே ஒரு
நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. இதுல வந்து உங்களுக்கு 75% மேல உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு சோப்பு வந்து நீங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கி அதை ரீட்டைல்ல கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு 30 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் கண்டிப்பா லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சோப்புக்கு 30 ரூபாயில இருந்து 40 ரூபா கண்டிப்பா கிடைக்குங்க. அவங்க ஏரியாவை பொறுத்து அந்தந்த ஏரியாவை பொறுத்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுல எம்ஆர்பி நாங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த ரேட்ல கொடுத்தாலும் சரி, அதுக்கு கொஞ்சம் கம்மியா கொடுத்தாலும் அது அவங்களோட ஆமா அவங்க ஏரியாவை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேம் பிரைஸ் வந்து போட்டிருக்கோம். சோ அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ஒரு 2000 ரூபா இருந்தாலே போதும். இதை வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்து வெளியிலேயே போக வேணாம், கடையெல்லாம் வைக்க வேணாம், வீட்டில் இருந்தே நம்ம வந்து இது நல்லா பண்ணலாம். நாங்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுப்போங்க. ஓகே, நீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி தருவீங்க. கண்டிப்பா வந்து கடை ஒன்று வைக்கணும், அதுக்கு வந்து ஒரு வாடகை கொடுக்கணும், அதுக்கு வந்து ஒரு கரண்ட் பில் கட்டணும், அதுக்கு தேவையான அசசரிஸ் எல்லாம் வாங்கணும்லாம் ஒரு அவசியமே கிடையாது. இவங்களே பார்த்தீங்கன்னா வீடு தான், கீழே அவங்க வீடு இருக்குது, மேலே மாடியில் தான் வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்கள் ஒரு செல்ஃபில் வச்சுக்கலாம். அந்த வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களால் வந்து சேல் பண்ணி ஒரு நல்ல லாபம் எடுக்க முடியும். மினிமம் 2000 ரூபா இருந்தாவே இவங்க உங்களுக்கு வந்து 2000 ரூபாய்க்கான பொருட்களை வந்து இவங்க அனுப்புவாங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 75% வரைக்கும் உங்களால் லாபம் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் காட்ட முடியாது, டியூரேஷன் அதிகமாக போயிடும். அதனால் வந்து முக்கியமாக அதிகபட்சம் 3000 ப்ராடக்ட்ஸ் காட்டிக்கிறோம். உங்களுக்கு எல்லா ஒரு சோப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வரும். ஸோ நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏன்னா நம்ம வந்து சோப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் லைஃப்பில் நம்மளால் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த ஒரு சோப்பில் வந்து நம்ம நிறைய கெமிக்கல் இருக்கிறது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர்ற ஒரு பிஸ்னஸ். இவங்க வந்து சொன்னாங்க, இவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அத்தனை பேர் வந்து இவங்ககிட்ட டீலர்ஷிப் எடுத்து நல்லா போயிட்டுருக்கு, இவங்க மலேசியா கூட சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போது ஃப்யூச்சர் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிக்கா, இப்போ வந்து வீடியோ பார்க்குறாங்க, கண்டிப்பாக வந்து சிலர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். ஏன்னா அதாவது வரும் லாபத்துலேயும் ஆகட்டும், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஆகட்டும், அது எல்லாமே நல்லபடியாக இருந்தால் தான் வந்து அவங்களால வந்து மேற்கொண்டு பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து டீலர்ஸ் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய டீலர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு நல்ல ஃபீட்பேக் வருது, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தும் சரி, டீலர்ஸ் கிட்டேருந்தும் சரி, நல்ல ஒரு ஃபீட்பேக் வருது. இப்போ என்னென்னா ஒவ்வொரு சோப்பும் வந்து இது சரியாகுது, எனக்கு இந்த அரிப்பு சரியாகுது, பிம்பிள் சரியாகுது அப்படின்னு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது வந்து நமக்கு இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. இன்னொன்று என்னென்னா, நமக்கு கடையில் வாங்குகிற சோப்பு வந்து கெமிக்கல் தான். இப்போ இது இயற்கையான பொருட்களை நம்ம நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப லாபம் வச்சு விற்கிறது இல்லை, நியாயமான ரேட்டில் தான் விற்றுட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த கோட் மில்க், ரெட் வைன் சோப்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 150 ருபீஸ் கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட ப்ரைஸும் கம்மி தான். இது வந்து என்னென்னா வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, ஒரு நல்ல பொருளை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் வந்து ஒரு இயற்கையான சோப்பை தேடி, பொருட்களை தேடி மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து நம்ம கெமிக்கல் சோப்பை விட்டுட்டு முக்கால்வாசி சோப்புன்னு இல்லை, எல்லா பொருளுமே இயற்கையாக எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, எந்தெந்த ஊர்லேருந்து தயார் பண்ணி வருதுன்னு நமக்கு தெரியாது, வெளிநாட்டிலேருந்து வாங்குகிறோம். நம்ம ஊர் பொருட்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் வந்து உயரும். ஸோ நம்ம ஊர் வியாபாரிகள், நம்ம சிறு வியாபாரிகளுக்கு முதல்ல நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், இயற்கையான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து எல்லா சோப்ஸுக்குமே நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. நாமளும் வந்து எடுத்து வியாபாரமாக பண்ணுறவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. எல்லா விதமான இதுவுமே டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லுவோம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கூப்பிட்டு நம்மளை கேட்டுக்கலாம், கண்டிப்பாக நல்லா சப்போர்ட் பண்ணி தருவாங்க. இதில் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 75% உங்களுக்கு வந்து கேரண்டியாக ப்ராஃபிட் கிடைக்கும். நஷ்டங்கிறது வரவே வராதுங்க. இது நீங்கள் நல்லா எடுத்து சேல் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், நோ கெமிக்கல் ஃப்ரீ ஒரு சோப் ஆகட்டும், இந்த பவுடர் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கெமிக்கலே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நாள் 2 நாள் ப்ராசஸ் கிடையாது. இந்த ஒரு சோப்பு தயாரிக்க இவங்க மினிமம், அதாவது 45 நாள் வரைக்கும் இவங்க டைம் எடுத்திருக்காங்க. நான் அதையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க சோப் எல்லாமே. 45 நாள் கழித்து நம்ம வந்து இந்த சோப்பை வாங்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல். ஸோ வந்து நம்ம கெமிக்கலாக இருந்தால் நம்ம வந்து ஒரு நாள்லேயே நம்ம பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் வரும். இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்குது. சப்போஸ் திருப்பூர் சைடில் இருக்கிற யாராவது வந்து நேர்லேயே நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கனாலுமே இவங்களோட அட்ரஸ் முதற்கொண்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அந்த வீடியோ வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.